மேபி ஒரு இந்தியன் பிராண்ட் அப்படின்றது உங்களை நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரியும். இதுல வந்து இன்னைக்கு ஒரு புது TWS லான்ச் பண்ணிருக்காங்க. மேபி DuoPod ENC A550. இதே TWS வேற பேர் வச்சு Flipkartல விற்கிறானுங்க. ஆனா இது Amazon எக்ஸ்க்ளூசிவா. Amazonலயும் உங்களோட வெப்சைட்ல மட்டும் தான் கிடைக்கும். இதை பிரிக்கலாம். ஸோ பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தா இயர்பட்ஸ், கேஸ், பேப்பர்ஸ், எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், சார்ஜிங் கேபிள். பரவாயில்லப்பா, ஃபிட்டிங் நல்லா இருக்கு. பார்க்க ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ மாதிரியே இருக்குங்க. ஆமா. ஓகே, வளவலன்னு பேசாம ஃபர்ஸ்ட் இதோட சவுண்ட் குவாலிட்டி பத்தியே பேசிடுவோம். 13mm எலக்ட்ரோ டைனமிக் பேஸ் டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டுடியோ குவாலிட்டியில ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுன்றாங்க. கேட்டுருவோம். இந்த காதல மாட்டுங்களேன், சவுண்ட் எப்படி இருக்குன்றத கேட்டுட்டு நீங்களே சொல்லுங்க. குழாயில கேட்டா அப்படி இருக்கும். ஆமா, அந்த மாதிரி கேக்குது. நல்லா தாங்க இருக்கு. கிணத்துல வந்து கேட்குற மாதிரி இருக்கு. ஆனா வாய்ஸ் தான் அதிகமா கேக்குது. அதர் இன்ஸ்ட்ருமெண்ட் டீடைல்ஸ் எதுவும் பெருசா இல்ல. இந்த பாட்டு பிடிக்காதுண்ணே. பட் அந்த பேஸ் எல்லாமே தும்மு தும்முன்னு கேக்குது. வாய்ஸ் குழாயில கேக்குற மாதிரி தான் இருக்கு. சவுண்டை வந்து ஃபுல்லா வந்து ஃபீல் பண்ண முடியல. கிறிஸ்பா தான் இருக்கு. ஃபிட்டிங் நல்லா இருக்கு. ENC அப்படின்ற மாதிரி தனியா ஃபீல் ஆகுதாடா? அதான் ப்ரோ, அந்த ஃபுல்லா இல்ல. நான் ஃபுல்லா வச்சு கேட்கும்போது நல்லா தான் இருந்துச்சு, கம்மியா வச்சு கேட்கும்போது நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கே. ஒத்து தான் தலைவா. அண்ட் MEMS மைக் இருக்காமா. இன் கேஸ் இன்டோர்ல நீங்க கால் பேசுறீங்க அப்படின்னா ஆடியோ குவாலிட்டி இந்த மாதிரி தாங்க இருக்கும். இதுல வந்து டைரக்டா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க பில்டப் பண்றதுல இருக்கா. அவுட்டோர்ல ஆடியோ குவாலிட்டி இப்படி தாங்க இருக்கும். சுத்தி இருக்க நாய்ஸ் ஏதாவது கேக்குதா, வேற ஏதாவது சவுண்ட் கேக்குதா, இந்த அளவுக்கு இந்த ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படின்றத நீங்களும் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க டியூட். இதோடய கேமிங் மோட் கொடுக்காம போனா தெய்வ குத்தாயிருமே. இதுலயும் டெடிகேட்டடா கேமிங் மோட் கொடுத்துருக்காங்க. ஏய், TWSங்க. ஓ, இவன்ட்ட இருக்கா? ஏய் ஏய் தம்பி, என்னடா புசுக்கு மரியாதை பேசிட்டே? டேய் அண்ணன்டா. அண்ணே நீங்களா? ஆமாடா, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இயர்போனை காணோம் உள்ள தேடிட்டு இருந்தா நீ எடுத்து மாட்டி வச்சிருக்க. சும்மா கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கேனே. கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கியா? இதுல ஆடியோ டிலே ஏதாவது இருக்காடா? ஆடியோ டிலே ஆமாண்ணே, லைட்டா இருக்குண்ணே. லைட்டாவா? கேமிங் மோட்லாம் ஆன் பண்ணியா? இங்க பாருங்களேன், நான் இங்க சுடுறேன்னா இங்க சுடுறதுக்கும் எனக்கு ஆடியோ கேட்கறதுக்கும் கொஞ்சம் லேட்டா தான் கேக்குது. சரி, அந்த இயர்போனை கொடுத்தேன்னா நான் ரிவ்யூ முடிச்சுட்டு அப்படியே கொண்டு வந்து தந்துடுவேன். அதுக்கப்புறம் கேம் விளையாட வேணுமா? வேணும். சரிண்ணா. இந்த TWSோட இன்னொரு பாசிட்டிவ் சைடாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, அதோட பேட்டரி 50 மணி நேரம் டோட்டல் பேட்டரி, அதாவது கேஸோடு சேர்த்து சிங்கிள் இயர்பட்டாக யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 8.5 மணி நேரம் கண்டினியூவாக யூஸ் பண்ண முடியும். நான் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இந்த சாண்ட்மேன் அப்படின்ற வெப் சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருந்தேன். 5 எபிசோடு வரிசையாக பார்த்தேன். 5ஆவது எபிசோட் முடியிறப்ப பார்த்தீங்கன்னா பீப் லோ பேட்டரி அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஸோ கண்டினியூவாக ஃபுல் வால்யூமில் வச்சு கேட்குறீங்க அப்படின்னா ஒரு 4.5 மணி நேரம். அதே 70% வால்யூமில் வச்சு கேட்குறீங்க அப்படின்னா இன்னுமே பெட்டராக பேட்டரி லைஃப் வரும். Type C கொடுத்துருக்காங்க, ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இல்லை. அண்ட் அதிகமாக வாய்ஸ் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா டச் கண்ட்ரோல் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த டச் கண்ட்ரோல்ல ப்ளே பாஸ் பண்றது, அடுத்த சாங் மூவ் பண்றது, அது மட்டும் இல்லாம உங்களால வால்யூமும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நிறைய TWSல இல்ல. இவங்க இதுக்கு முன்னாடி ஒரு சில TWSலயும் கொடுத்துருக்காங்க, இதுலயும் இருக்கு. இதுல ஒரே ஒரு மனக்குறை என்ன அப்படின்னா ஆப் கண்ட்ரோல், ஆப் சப்போர்ட் அப்படிலாம் எதுவும் இல்லை. அதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா ப்ரீசெட், ஈக்குவலைசர், இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். மேபி அதை பண்ண மாட்டாங்க. அதையும் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து மிவியோட எல்லா இயர்போன்ஸும் இருக்கும். இதோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1500 ரூபாய். ஸோ 1500 ரூபாய்க்கு பேட்டரி லைஃப் நல்லா இருக்கு, சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு, ப்ராடக்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. ஆனா IP ரேட்டிங் அப்படின்லாம் பெருசா பேசி எதுவும் பார்க்கல. ஆப் கண்ட்ரோல் இல்ல. இந்த மாதிரி பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. ஆனா வாங்கலாமான்றத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க.